அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் கண்டிஷ்டின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதில் முதலில் எண்ணெய் தானத்தின் மகிமையை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள உள்ளோம். உடல் மெலிந்தோ, சுறுசுறுப்பு குறைந்தோ அல்லது ஏதாவது வியாதி மாறி மாறி வந்து கொண்டே இருந்தால் அது ஒரு வகை தோஷத்தால் தான் என்று சொல்லலாம். மணி, மந்திரம், ஔஷதம், அதாவது மருந்தும் சாப்பிட வேண்டும், பூஜை பரிகாரங்களும் செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம். உடல் பாதிப்புகள் நீங்கவும் தோஷங்களும் திருஷ்டியும் போக்க நல்லெண்ணெயை உங்களுக்கு சக்திக்கேற்ப சிறு பாத்திரத்திலோ அல்லது பெரிய பாத்திரத்திலோ ஊற்றி தங்கள் முகத்தை அந்த எண்ணெய் பாத்திரத்தில் நன்றாக பார்த்து 3 முறை தங்கள் பெயரை உச்சரித்து பிறகு யாருக்காவது அந்த பாத்திரத்தோடு எண்ணெயை தானம் செய்து விடுங்கள். மாத்திரை எப்படி நம்பிக்கையோடு சாப்பிடுகிறீர்களோ அதே போல் பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்தால்தான் பலன் கிடைக்கும். குழந்தைகளை தாக்கும் தோஷம். 1 வயது கூட நிறைவடையாத குழந்தையை வெளியாட்களிடம் கொடுக்கக்கூடாது. ஜலதோஷம் இருப்பவர்களுடன் இருந்தால் எப்படி நமக்கு ஜலதோஷம் பிடித்துக் கொள்கிறதோ அதே போல் கண்திருஷ்டி சட்டென்று குழந்தைக்கு பாதிப்பை கொடுத்து விடுகிறது. பெற்ற தாயாக இருந்தாலும் அவர்களின் கண்திருஷ்டி குழந்தையை பாதிக்கும். ஆகவே குழந்தையின் நெற்றியிலும் இடது கன்னத்திலும் கருப்பு மையால் பொட்டு வைத்தால் திருஷ்டி அந்த குழந்தைக்கு அண்டாது. அதனால் தான் இன்று வரை வீதி உலா வரும் இறைவனுக்கும் இறைவிக்கும் கன்னத்தில் திருஷ்டி பொட்டாக மை வைத்து அழைத்து வரும் வழக்கம் உள்ளது. இறைவனாக இருந்தாலும் கண் திருஷ்டி தாக்கும். இதற்கு பரிகாரம் கருப்பு மைதான் என்கிறது கண் திருஷ்டி சாஸ்திரம். ஆன்மீக கட்டுரைகள், ஜோதிடம், வாஸ்து கட்டுரைகளை படிக்க பக்தி பிளானட் பாருங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.